ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா, ஒரு கேரட் வச்சு சூப்பராக நம்ம கார பணியாரம் செய்யலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவு வச்சு அதுக்கு ஒரு கடாயை வச்சு தேவையான எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு வெடிஞ்சதும் சீரகம் போட்டு, சீரகம் நல்லா வெடிஞ்சதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு, அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பச்சை மிளகா 3, 2 பெரிய வெங்காயம், ஒரு கேரட் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து நம்ம இட்லி மாவு இருக்கும், எல்லார் வீட்லேயும் இட்லி மாவில் சேர்த்துக்கலாம். இட்லி மாவில் கார பணியாரம் செஞ்சாலே சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி மாவு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு இருந்துச்சுன்னா உப்பு சேர்க்க தேவையில்லை. குழி பணியாரம் கல்லை வச்சுட்டு அந்த குழியில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் சேர்த்துருந்தேன். இந்த அளவு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இட்லி மாவு அளவு 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டு மேலே கொஞ்சமாக நெய்யோ இல்லை எண்ணெயோ சேர்த்து திருப்பி எடுத்திங்கன்னா சூப்பராக குழி பணியாரம் ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தக்காளி சட்னி காரமாக வச்சு சாப்பிட்டு